இதாங்க அந்த தாமரைத்தண்டு பாருங்கள், இப்படி தான் இருக்கும் அந்த தாமரைத்தண்டு. ஓகேங்களா, இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்படி தான் இருக்கும் தாமரைத்தண்டு. பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து நம்ம தாமரைத்தண்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. தாமரைத்தண்டு இதை வச்சு நம்ம இது தொக்கு மாதிரி பண்ண போகிறோம். டொமேட்டோ தொக்கு மாதிரி பண்ண போகிறோம். ஓகேங்களா, எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. இப்போ இது நான் 200 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன், 200 கிராம் தக்காளி, இல்லை கடுகு, உளுந்து, ஒரு 6 பல் பூண்டு, பச்சை மிளகாய் 2, மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாய்த்தூள், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய்ங்க. ஓகேங்களா, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு 50 கிராம் ஊற்றிக்கலாங்க. காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம கடுகு, உளுந்து போட்டுக்கலாம். அடுத்தது பூண்டு போட்டுக்கணும். பொரிஞ்சோன்னு வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் போட்டு, அடுத்தது கருவேப்பிலை போடணும். நம்ம நல்லா வதங்கட்டோன்ட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடணும். நம்ம தக்காளி போட போகிறோம். ஓகேங்களா, நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம அந்த தாமரைத்தண்டு எடுத்து போட்டுக்கலாம். தாமரைத்தண்டு எடுத்து போட்டு பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது நம்ம கொஞ்சம் ஒரு 2 வதக்கு வதக்கணும். எண்ணெயிலே கொஞ்சம் 2 வதக்கு வதக்கணும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போடலாங்க. அடுத்தது மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே நான் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க, அதனால் 2 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஒரு 3 கிளாஸ் ஊற்றுங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணுங்க. நடுப்புற நம்ம வெந்துடுச்சான்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஓகே. ஈஸியாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. பார்ப்போங்களா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கணுங்க. ஓகேங்களா, மூடி போட்டுச்சு பார்ப்போங்க.
பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். பார்த்தீங்களா, எண்ணெய் இப்படி தான் பிரிஞ்சு வரணும். ஓகேங்களா, பாருங்கள். இது இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ரெடி ஆகிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது கூட வந்து கொத்தமல்லி போடணுங்க. நான் மறந்துட்டேன். ஓகேங்களா, ரெடி ஆகிடுச்சுங்க. தாமரைத்தண்டு தொக்கு, தக்காளி தொக்கு பாருங்கள். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா. இதுதாங்க தாமரைத்தண்டு பாருங்கள். இட்லி வச்சு சாப்பிடுங்க. தாமரைத்தண்டு சூப்பராக இருக்குங்க. இட்லிக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வந்து பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஓகேங்களா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.